கைஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேலே வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இது மூலமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறையவே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மினிமம் 35,400லேருந்து மேக்ஸிமம் 1,12,400 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் நிறைய அலவன்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். 30 நவம்பர் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் உட்பட ரெண்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரயில்வேலேருந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. லைக் ஜூனியர்ஸ் இன்ஜினியர்ஸ் கேட்டகிரி, டெபோட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் கேட்டகிரி, கெமிக்கல் அண்ட் மெட்ரலாஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 2,569 வேக்கன்சிஸ் கிட்டக்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிக் பே இனிஷியல் வந்து 35,400, பட் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 40,000க்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 33 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த 2,569 வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற SC STக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன், OBCக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற BC MBC DNC BCM எல்லாருமே OBC கேட்டகிரியில் தான் வருவீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே 3 இயர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மேலே அவங்க சொன்ன ஏஜ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த 3 இயர்ஸ் இருக்கும். SC STனா எக்ஸ்ட்ராவாக இந்த 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வந்து ரயில்வே கொடுக்குற SC ST எக்ஸ் ஹவுஸ்மேன் PWD ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ இவங்களுக்குலாம் 250 ருபீஸ், அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே வந்து 500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே 250 முடிச்சவங்களுக்கு 250 ரிட்டன் வந்துடும், 500 பே பண்ணவங்களுக்கு 400 ரிட்டன் வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கூட வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் கைஸ், கிட்டத்தட்ட 84 பேஜஸ் கிட்டக்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் வந்து நம்ம கிளியராக வந்து பார்த்துடலாம். ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயில், லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் CBTயோட எக்ஸாம் மெத்தட் என்ன, எவ்வளோ ஹவருக்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்கும், எத்தனை கொஸ்டின்ஸு, சிலபஸ் என்ன, எல்லாமே வந்து இங்கே வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் CBTக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எவ்வளோ கொஸ்டின்ஸு, எவ்வளோ டுரேஷனு, என்ன சிலபஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிசிப்ளினுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைட் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், BSCயில் சிவில் இன்ஜினியரிங், அண்ட் அதுக்கப்புறம் வந்து BSCயில் வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதில் எஜுகேஷ்னல் காலம் வந்து தனியாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு எகைன் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ரீஜியன் வைஸாக எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே RRB சென்னை இருக்குது இல்லையா, அது மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து உங்களுக்கு கரெக்டாக 33rd பேஜஸ்லேருந்து உங்களுக்கு போஸ்டிங் வைஸாக வந்து குவாலிஃபிகேஷன் என்ன, லைக் ஏஜ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஏஜ் கிடையாது, லைக் அந்த லெவல் 7th பே CBC கம்சன் படி உங்களுக்கு பே லெவல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் வந்து டிப்ளமோவில் வந்து லைக் மெக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த மாதிரி முடித்தவங்க எலிஜிபிள். ஸோ அந்த மாதிரி வந்து மற்ற கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் சிவில், இல்லை BSCயில் சிவில் முடித்தவங்க, ஸோ அந்த மாதிரி முடித்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து குவாலிஃபிகேஷன், உங்கள் போஸ்டிங்க்கு எது வந்து சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு
அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் படித்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.